என்னங்க ஆ இன்னும் அந்த சரவண பெருமாள் ஃபோன் பண்ணலையே? தெரியலையே. காலன் சாமி. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ சாமி. ஆவடை, ஆ இது வரைக்கும் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னாடி யாரு இருக்காங்கங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு சாமி? துர்கா தானே? 100% துர்கான்னு சொல்ல முடியாது, ஆனா அவ இல்லன்னு ஒதுக்கிட முடியாது. சாமி, ஏற்கனவே நான் குழப்பத்துல இருக்கேன். இப்ப போன் பண்ணி நீங்களும் குழப்பறீங்களே. உன்னை குழப்பணுங்கிறதுக்காக இப்ப நான் போன் பண்ணல. ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் நான் போன் பண்ணேன். அவனை நானு எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னு என் தாய் காளி எனக்கு உணர்த்திட்டா. பிரச்சனைக்கான ஆணி வேற நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத பிடுங்கி எரிஞ்சிட்டா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட துர்காவோட ஆட்டம் செல்லுபடியாகாது. சாமி, நேரடியா இல்லாம எல்லாத்தையும் போடகமாவே சொல்றீங்களே. உண்மை என்னன்னு உடைச்சு சொல்லுங்க. இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவடை, இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சீக்கிரமே நான் உனக்கு நல்ல தகவல் சொல்றேன். ஆனா அவடை, உறுதியா நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்மள ஆட்டி படிச்ச துர்கா காத்தோட காத்தா கரைஞ்சு போக போறா. எல்லாத்தையும் சுபமா முடிச்சிட்டு நானே உனக்கு போன் பண்றேன். போன வைக்கிறேன். என்னங்க இத பாருங்க, நாம அவரை தூண்டி விடலனாலும் துர்காவை அழிக்கணும்னு காலன் சாமி விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் இன்னைக்கு அவர் சொன்னதை வச்சு பார்த்தா துர்காவை அவர் அழிச்சிருவாருன்னு ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்குங்க. ஆனா இந்த சரவண பெருமாளை நினைச்சாதான் சரியா வருமானு தெரியல. பாருங்க, இன்னும் அந்த ஆள் கிட்ட இருந்து போன் வரல. மார்க்கெட்ல யாருக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. ஓ தோர